வணக்கம். கூட்டணி அமைச்சரவை அமைச்சாலும் சரி, முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. தனி மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் அப்படி நெருக்கத்தில் இருந்தோம்னா பரவாயில்ல, இல்லை தனி மெஜாரிட்டியாக வரணும். இப்போ இடைத்தேர்தல் அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் சிலர் வந்து ராஜினாமா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வரைக்குமே 6 தொகுதிகள் காலியாக தான் இருக்குது. இனிமேல் மதிமுக 27ஆம் தேதி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. அவங்க 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்களா, இல்லை அவங்க திமுகக்குள்ளே சேர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயப்பாடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து ஒரு 15 தொகுதி வந்து காலியானா அந்த அத்தனை தொகுதியிலையும் வந்து தாவேகா ஜெயிச்சா ரொம்ப நல்லது. அப்படி ஜெயிச்சோம்னா தனி மெஜாரிட்டியில் இருந்தோம்னா நம்ம கூட்டணி கட்சிகள் பேச்சை வந்து நம்ம கேட்க வேண்டியதில்லை, கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ விசிகாவும் அப்படி தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் நாங்கள் கூட்டணியை முறிச்சுக்க தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனையற்ற ஆதரவை கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்குது. அது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன ஒரு விஷயத்தை வந்து மேகதாது வினை விவகாரத்தில் சொன்ன விஷயங்களை வந்து அப்படியே அதில் ஏற்றுங்க அப்படின்னு வேறு முதலமைச்சர் வேறு சொல்லிட்டாரா. அது வந்து வேறு கடுப்பாயிட்டாங்க. எப்படி அப்படியே சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்புமணி வேறு ரொம்ப கடுப்பாக இன்றைக்கி வேறு பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து வந்து சர்ச்சைகள் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது தான் வந்து இலக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ இடைத்தேர்தலே நடக்க போகுது. ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு ரிப்போர்ட் அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு உளவு பிரிவெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க ஒரு ரகசியமான ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. தாவேகாவோட நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தொடரலாமா வேணாமா, இல்லை தாவேகாவோட தொடர்ந்தோம்னா நம்மளுடைய இமேஜ் அதிகரிக்குமா, இல்லை நம்மளுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிடுமா. இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் திமுக கூட்டணியில் இருந்து ஜெயிச்சுட்டு திடீர்னு ஓடியாந்து இங்கிட்ட வந்து பூந்துட்டோம். அதே வந்து மக்கள் மனசில் எப்படி இருக்குது, அதிருப்தியாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து மேலே வந்து தமிழக மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருந்துட்டு சொல்லிட்டு கூட வந்திருக்கலாம். இப்போ விசிகா எப்படி, கம்யூனிஸ்ட் எப்படி, அவங்களாம் வந்து தாவேகா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல் வந்து நீங்களும் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்காவது புரிய வச்சுட்டு அவங்க வந்து வெளியே வந்திருந்தால் ஒரு நல்லாயிருக்கும். சொல்லாமல் இல்லாமல் ஓடியாந்துட்டு எங்கனால தான் வந்து திமுக இவ்வளோ தொகுதிகளை ஜெயிச்சுதுன்னு சிலரை வச்சு பேச விட்டது எல்லாமே தப்பாக தான் படுது. இதனால் வந்து அவங்க தனியாக உளவுத்துறை மாதிரி ஒரு ரகசியமான ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் இப்போ வந்து ஜெயிச்சிருக்கிறது வந்து ஒரு சினிமா கவர்ச்சியில் ஜெயிச்சிருக்காரு. இப்போ சட்டமன்றத்தில் அவர் நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே பார்க்கும்போதும் சரி, செய்தியாளர்கள் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் சரி, இன்றைக்கி அம்மோனியா கசிவு திருவள்ளூர் பகுதியில் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அம்மோனியா கசிவு 10 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அதுக்காக அவர் பேட்டி கொடுப்பாரா, அவர் ஏதாவது பதில் சொல்வாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் வந்து சட்டமன்றத்தில் உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா ஏதோ திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரியே உட்காந்துருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு விஜய்க்காக ஓட்டு போட்டவங்க மக்கள் மனசில் லேசாக வருது. என்னடா அது சினிமாவிலலாம் இவ்வளோ பஞ்சு பண்ணுவார், இவ்வளோ பேசுவார், ஆவேசமாக பேசுவார், இந்த இதெல்லாம் எதிர்பார்த்து தானே நம்ம ஓட்டு போட்டோம், இப்படி அவன் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு, பாவமாக இருக்குது அவர் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாப உணர்வு தான் வருது. ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இமேஜ் வந்து அப்படியே தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்து சர்வே எடுத்துருக்காங்க. அதில் பெருசாக வந்து தக்க வைக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு மேலே இருக்கிற சினிமா கவர்ச்சி திமுக மேலே, கடந்த ஆட்சியில் இருந்த திமுக மேலே இருந்த அதிருப்தி, அதிமுக மேலேயும் ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 108 தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்கிறதுக்கு அதுதான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாவேகா கிடைச்ச நிரந்தரமான வாக்கு வங்கி கிடையாது. இப்போ அடுத்த ஒரு பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் வந்து தாவேகாவுக்கு இப்போ கிடைச்ச வாக்கு சதவீதம் மிக குறைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப உஷாராயிட்டாங்க. டப்புன்னு நம்ம தாவேகாவை நம்பி போனோம்னா தாவேகா வந்து எங்கேயாவது ஒரு சிக்கலை நமக்கு ஏற்படுத்திடுவாங்க. இப்போ இடைத்தேர்தல் நடக்குது. இந்த இடைத்தேர்தலில் ஃபுல்லாக எத்தனை தொகுதியாக இருந்தாலும் சரி, இப்போ 12லேருந்து ஒரு 15 தொகுதி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அத்தனை தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர்கள் தான் நிற்பாங்க. அவங்க விசில் சின்னத்தில் தான் நிற்பாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு 1-2 கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிச்சு தனி மெஜாரிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் இருப்பாங்க. அப்படி தனி மெஜாரிட்டியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காங்கிரஸோ சரி, விசிகாவோ சரி, கம்யூனிஸ்ட்டுகளோ சரி, ஐயுஎம்எல்லோ சரி, எல்லா கட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கொடுக்குற முக்கியத்துவம் அவங்க போக போக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் காங்கிரஸ் வந்து இப்போ திமுகவோட ஒரு நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரவலாக வந்து இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வருங்காலத்தில் அரசியல் நடத்தி ஆகணும். இந்திய கூட்டணி அப்படின்னா காங்கிரஸுக்கு மிக சப்போர்ட்டாக இருந்தது வந்து திமுக தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக விட்டு வெளியேறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தவறாப்படுது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காங்கிரஸில் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு பயமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் திமுகவோடய நம்ம கூட்டணி தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடம் எல்லாமே நினைக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திமுக தலைமை கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளோட, காங்கிரஸோட மூத்த நிர்வாகிகள் எல்லாமே இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, தூது அனுப்புகிறாங்க,
இப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து திமுக தலைமை வந்து பெருசாக விரும்பலை அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி காங்கிரஸ் நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது இப்போ ஏற்றுக்கவே முடியாது, திமுக காரங்கனால ஏற்றுக்க முடியாது. இனிமேல் கூட்டணி அமைச்சாலும் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே இருந்த கட்சிகள் எவ்வளவு அம்படி வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக ஓட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு திமுக காரங்க ஓட்டு போட்ட மாதிரி திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஓட்டு போடல. விசிஆவுக்கு திமுக காரங்க ஓட்டு போட்ட மாதிரி இந்த விசிகாரங்க திமுகவுக்கு ஓட்டு போடலை. அதே போல் ஐயுஎம்எல் கட்சிக்காரங்களும் அப்படி தான், அதே போல் மதிமுக அப்படி தான். இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து திமுகவுக்கு துரோகம் பண்ணனால தான் திமுக திரும்ப ஆட்சிக்கு வரவே முடியல. திமுக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டணி வச்சு திமுகவை தோக்கடிச்சாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ தான் ஸ்டாலினுக்கு ஞாபகத்தில் வந்துருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாமே திமுக துரோகம் செஞ்ச எல்லாருமே இப்போ தாவேகாவோட கூட்டணி வச்சுருக்காங்க. இப்போ தாவேகாவோட கூட்டணி வச்சது ஏன்டா வச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுதல் எல்லாத்துக்குமே உருவாகிருக்கு. ஆனால் இப்போ வந்து தாவேகாவோட கூட்டணியை முறிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் தொடருவாங்களா, இல்லை நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக வந்து இதே செல்வாக்கு தாவேகாவுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட்டணி கட்சிகளுக்கு, தாவேகாவுக்கு கூட்டணிக்குள்ளே போன கட்சிகளுக்கு இப்போ உருவாயிருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியல. அதனால் காங்கிரஸ் மேலிடம் சில சமயம் என்ன செய்கிறாங்க, திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் திமுக மேலிடம் வந்து அது பெருசாக கண்டுக்கவே இல்லை. தேர்தல் நேரத்தில், தேர்தல் சமயத்தில், தேர்தல் முடிஞ்ச பின்னாடி காங்கிரஸ் எப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது, எப்படியெல்லாம் அவங்க செயல்பட்டாங்க, எவ்வளோ தூரம் வந்து திமுகவை கோவப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் கோவப்படுத்திட்டு அவங்க வெளியேறி போனாங்க. அவங்க வெளியேறி போகிறேன், இல்லை நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம், மக்களோட உணர்வு அதுதான் அப்படின்னா நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இல்லை நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறணும், கூட்டணி ஆட்சிக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்க, நாங்கள் அதனால் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு போகிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், கோபம் எல்லாமே வந்து திமுக தலைமைக்கு இருந்தது. இப்போ தூது விடுறாங்க. தூது விட்டாலும் வந்து திமுக வந்து எந்த விதமான ரிப்ளையும் பண்ணலை. எப்படி வந்து எங்களை வந்து தேர்தல் சமயத்துலேயும் எங்களை பலகீனப்படுத்திட்டீங்க, ரொம்ப நெருக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கேட்ட தொகுதியில் தரலன்னு சொல்லி அடம் பண்ணீங்க, நாங்கள் கூட்டணி மாற போகிறோன்னு சொன்னீங்க, எவ்வளோ ஒரு நெருக்கடிகளை வந்து கொடுத்தீங்க. அப்படியெல்லாம் வந்து இந்திய கூட்டணிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியாக ராகுல் காந்திக்கு எப்பயுமே கொடுக்கல. என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எல்லாருமே பிரதமராக வந்து ராகுல் காந்தி வரணும் அப்படின்னு யாருமே சொல்லலை, ஸ்டாலின் தான் சொன்னார். இந்த விஷயத்தை ஸ்டாலின் தான் முன்னெடுத்து பேச ஆரம்பித்தார். அதுலேயே வந்து நிறைய கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி, அந்த மனுஷனை ஏன் சொல்கிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னா காங்கிரஸுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக தாவேகாவோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது இல்லாமல் தாவேகா பாஜக இவங்களுடைய நெருக்கம் இருக்குல்ல, மறைமுகமான ஒரு நெருக்கம் அதுதான். ஏன்னா ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படியே தாவேகா எழுதி கொடுத்ததை அப்படியே படிச்சுட்டு போயிட்டார். இதுவே அவங்களுக்கு ஒரு குழப்பமாயிருச்சு. தேர்தல் நெருக்கத்தில் வந்து தாவேகா நமக்கான ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க, இல்லை நம்மளை வந்து குழி தோண்டி புதைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ தூத்து விட்டு பார்க்குறாங்க. காங்கிரஸோட இனி எந்த காலத்துலேயும் ஒட்டும் கிடையாது, உரமும் கிடையாது. அவங்க தாவேகாவோட இருக்கட்டும், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயம் வந்து காங்கிரஸுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2026 தேர்தல் வந்து திமுக எதிர்ப்பு, அதிமுக மேலே கோபம், அதிமுக ஒழுங்கில்லாத அதிமுக வந்து ஒரு செயல்படாத ஒரு கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. திமுக மேலே இருந்த கோபம் அதிமுகவுக்கு போக வேண்டிய வேட்டு தாவேகாவுக்கு போயிடுச்சு. தாவேகா வந்து எதிர்பாராத விதமாக ஆட்சி அமைச்சிட்டாங்க. இந்த ஓட்டு வாக்கு சதவீதம் இது அத்தனையும் அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ப முடியாது. அது அத்தனையும் அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உள்ளாட்சி தேர்தலையும் தெரியும், நாடாளுமன்ற தேர்தலையும் தெரியும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எடுத்த சர்வேயில் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறனால காங்கிரஸ் திரும்பவும் திமுக பக்கிட்ட வர்றதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத முழு வீடியோ பார்த்துட்டு கருத்தை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.